என்ன அதுக்காக நான் பாவி தகுதியிலே சொல்லிவிட்டு சௌரன் சொன்ன காரியத்தை நான் தடைப்படுத்தல. நான் கர்த்தருடைய மகிமைக்காக நான் விரும்பி செய்யணும் பிரயாசப்படுறேன். என்னுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கணும். ஒரு சந்தர்ப்பத்தை கத்த தந்திருக்கிறேன். என்னோட சவால் விட்ட காரியத்தை நான் இங்க உள்ள அன்பான சகோதரர்கள் நான் பயந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, என்னோட வாழ்க்கையில் பரிசுத்தா பேசின காரியம் நிறைய இருக்கு. இதை வச்சு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் மாதிரி தான் நான் என்ன நானே நியாயம் தீர்க்கிற பட்சத்துல அந்த பிரச்சனை இல்லாம போகுது. பிரச்சனையா இருக்கும். பிரச்சனை விடுதலையை தருவார். பாருங்க, 2ஆம் உலக யுத்தத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோங்க தெரியும். அதோட புதுசா இல்லை. 2ஆம் உலக யுத்தத்துல ரஷ்யா படைக்கு ஜெர்மன் படை அடைக்க போகுது. யுத்தம் பண்ண போறாங்க. இவங்க என்ன, ரஷ்யா படை ஒரு இடத்துல ஜெர்மன் படை இறங்கிட்டு வந்துட்டு ரஷ்யா படைக்காரர் ஒரு கப்பல்ல ஷிப்ல போய்கொண்டிருக்கிறாங்க. ஷிப்பை ஓட்டுறவர் மாலுமி யார் இருந்தா ஒரு கிறிஸ்தவன். அந்த கப்பலுக்கு இருக்கிற யாரு தெரியுமா? யுத்த வீரர்களும் போர் எல்லா சம்மந்தமானதெல்லாம் இருக்கு. அவர் போய்கொண்டிருக்கிறாரு. அசந்திட்ட ஒரு நேரம் அசந்து போயிட்டாரு என்பதையே அணிப்பாறை வந்துட்டு. அணிப்பாறை வந்து இவர் எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்தா கூட முட்டும். பனிப்பாறை முட்டும். அவளை முட்டினா சரிதானே, என்ன சொல்லிப்பான்? பனிப்பாறை முட்டி தான்டா சொல்லப்பான். இல்ல, நாங்கள் யுத்தத்தை அடிச்சு ரஷ்யா படையை தாட்டி விட்டோம்னா சொல்லுவாங்க. இல்ல, அந்த அவமானம் வரக்கூடாதுன்னு ஒரு கிறிஸ்தவன், வேற ஒரு கிறிஸ்தவால் இயேசுக்கு அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மனுஷன் இவர் என்ன செய்யறாருந்தா அந்த நேரத்துல உடனே அந்த இடத்துல உடனே கண்ணு முடிச்சு வைக்கிறாரு. கர்த்தாவே, நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு இப்படி ஒண்ணு நடக்குமா இருந்தா நான் தான் இதை ஓட்டின்னு போறேன். உங்களுடைய எனக்கு ஏது அவமானம்னா உங்களுக்கு அவமானம். அதனால என்ன செய்ய, இந்த பிரச்சனை விடுதலையாக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பிரச்சனை எடுத்து விடுமெண்டா ஜெபிக்கிறேன். இந்த பிரச்சனையை எடுத்து விடும், இந்த பனிப்பாறை எடுத்து விடுமெண்டா ஜெபிக்கிறேன். அது ஒரு பிரச்சனை அவருக்கு. பனிப்பாறை எடுத்து விடணும். ஜெபிச்சு கொண்டு இருக்கும் போதே இப்ப பனிப்பாறை வந்து முட்டி இருக்க வேணுமே, இப்ப கப்பல்ல முட்டி இருக்க வேணுமே. ஆண்டவரே, பிரச்சனை விடுதலையா? பனிப்பாறையை காணவில்லை. ஓ, பாறையை கத்தர் எடுத்து விட்டுட்டாங்க. அல்ல, பாறை பின்னுக்கு, கப்பல் முன்னு போகுது, பாறை பின்னுக்கு இருக்கு. என்னன்னு பார்த்தா பரிசுத்த அவரோட பேசின என்ன தெரியுமா? நான் பனிப்பாறை இல்லாமக்கவில்லை, தண்ணியை நான் விரைவித்து விட்டேன். பனிப்பாறை மேல் அதிகமாய் கப்பல் போகத்தக்கதாய் நான் தண்ணியை உயர்த்து விட்டேன். கடந்து போனவர்கள் தண்ணியை நுகராக்கி விட்டேன். பிரச்சனை இருக்கு, பாறை இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா கர்த்தர் அதை எங்களுக்கு வைத்துக் கொண்டிருப்பார். அதுல இருந்து எங்களை தப்பித்துக் கொண்டிருப்பார். பிரச்சனை எடுக்க மாட்டாரு, அதுல இருந்து தப்பித்துக் கொண்டிருப்பார். எதுவா இருந்தாலும் நாங்கள் ஒரு துணை தேடலாம். அது இது வந்து பொண்ணு, இந்த மாப்பிள்ளை தேடலாம், பொண்ணு தேடலாம். அது நியாயம் தானே. எனக்கு 21 வயசுல தேடினாங்க. கடைசியா 32 வயசுல என்ன சரியாகி கர்த்தர். அது வரை நான் என்ன செய்தேன்? பொறுமையா. யார்கிட்ட பொறுமையான? கர்த்தர்கிட்ட பொறுமையா இருக்கும் போதுதான் இப்ப நிம்மதியா இருந்து நான் கர்த்தருடைய காரியத்தை செய்யக்கூடியதான ஒரு துணையை கர்த்தர் சந்திக்கிறேன். அவர்களே எல்லாம், என் மனைவியே எல்லாம் பார்த்துக் கொள்கிறார்கள். காரோடி எனக்கு 3 பிள்ளைகளையும் எல்லாம் மறைந்து இப்ப சரியான குடி, சரியான மைனஸ். அதாவது வலிக்கு கார் எல்லாம் இப்ப எல்லாம் படிஞ்சிருக்கு. இந்த காரணம் என்றால் கர்த்தரைக்கு காத்திருந்தவரே கர்த்தர் செய்யலாம். அப்படியே எங்கள் பிரச்சனையை கர்த்தர் தூக்கி விடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பிரச்சனை இல்லாம போயிடும். பிரச்சனை எங்களை விடுதலை ஆக்குவார். பிரச்சனையிலிருந்து எங்களை தப்பு வைக்கிறது வழிகளை சொல்லி தருவார். ஸோ வேதத்திலிருந்து நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம். வேதத்துல இன்னொரு காரியம் இருக்குது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு காரியம் இருக்கு. யார் தெரியுமா? 2 பேர் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஜெபிக்கிறாரு, ஆலயத்துல ஜெபிக்கிறாரு. நான் பரிகாரக்காரனா இல்லை, நான் அநியாயம் செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை. அந்த ஒருத்தர் பின்னுக்கு நிக்கிறான்ல, அவனை மாதிரி கூட நான் இல்லை. நான் உபவாசம் இருக்கிறேன், தசவாக கொடுக்கிறேன் என்று இப்படி செய்யறேன். கூட்டங்களுக்கு ஒழுங்கா வாரேன், அது செய்யறேன், இந்த சபையை நான் ஒழுங்குபடுத்துறேன், எல்லாம் செய்து அந்த இன்னொருத்தர் வந்திருக்கிறார், பின்னால் எதுவும் ஜெபிக்கிறாரு. அவர் தலையை நான் உயர்த்தவே இயலாது. தலையை நான் பதிச்சுதான் ஜெபிக்கவன். ஏன் தெரியுமா? நான் அந்த அளவுக்கு ஒன்றுமே செய்யவே. ஆனா நியாயம், இந்த முதல் ஜெபிச்சாரே இல்லை, அவர் சொல்றதே சரிதான். இந்த அவர் வாசம் இருந்திருக்கிறாரு, அவர் ஒரு கனியாவை செய்யவில்லை, அவர் தசவாகம் கொடுத்திருக்கிறாரு, இந்த சபையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரு, எல்லாத்தையும் பிரயாசப்பட்டிருக்கிறாரு. அது உண்மைதான், அவர் சொல்றதா உண்மைதான். ஆனா 13ஆம் வசனத்துல சொல்றாரு கர்த்தர், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போறான்னு சொல்றாரு. என்னங்க இது? அவர் இந்த பாருங்க, போதவர் வந்து சொல்றாரு,
கூட்டங்கள் ஒழுங்காவா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான்னு சொல்றாரு. இந்த மனுஷன் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனா நீதிமன்றம் வைக்கப்பட்டு போறாரு. என்ன பாருங்க, இந்த தாவீது இவ்வளவு 3 பிரச்சனை செய்து போட்டு இந்த ஆண்டவர்கிட்ட அவற்றை சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த கல்ல எவ்வளத்தை அநியாயம் செய்து போட்டு பரதிசை போயிட்டார். இந்த மனுஷன் ஒன்றுமே செய்யவில்லை, நீதிமன்றம் ஆக்கப்பட்டார். என்னங்க இது நியாயம்? ஒரு கர்த்தர் செய்யற காரியம் இல்லை. அவர் செய்யவில்லை தான், ஒன்றுமே செய்யவில்லை, ஆனா அதை ஒத்துக்கொண்டார். நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் உங்களுக்காக ஒன்றுமே செய்யவில்லை, என் கரத்தை உயர்த்துவதற்கோ என் தலை உயர்த்துவதற்கோ நான் பாத்திரவான் இல்லை. ஆனா இவர் மற்றவர் செய்தாரு, நான் செய்தேன், நான் அது செய்தேன், இது செய்தேன், எல்லாத்தையும் செய்தேன்னு மண்டைக்கே வச்சு கொண்டிருந்தார். பாஸ்டர் ஒன்று சொன்னோன்னே இவ்வளத்தையே செய்து போட்ட சபை அவர் கடைசி எந்த பேரை சொல்லிடலாம் பார்த்தீங்களா? வேற ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்லிட்டாரு. ஏன் நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் செய்யலை அப்படி சொல்றாங்க. நாங்கள் என்ன செய்ய என்ன சொல்றோம், கர்த்தருக்காக நாங்கள் செய்யலை. ஒரு வேளை பாருங்க, மனப்பாடம் சொல்லப்பட்டிருந்ததில்ல எல்லாரும் பைபிள் வசனம். அவரு சில பேரை பிரியா சொல்லுங்க, இந்த சவரி சொல்லுங்க அப்படின்னா பேரை சொன்னார் இல்லையா? சில பேரை சொல்லவில்லை, பேரை சொல்லவில்லை. அப்படியே பிறகு முடிஞ்ச பிறகு யாரும் சொல்லாதார்கள் முறுமுறுப்பாங்களா இருந்தார்கள். எந்த பேரை சொல்லவில்லை முறும்பாக என்ன தெரியுமா? மனப்பாடம் நான் கர்த்தருடைய நாமத்துக்காக நான் சொல்லவில்லை. ஏதோ போதார் வந்து பேரை சொல்லணும், அது கதை நான் சொல்லி கொண்டு ஆயத்தப்படுத்துறதோடைய கர்த்தருக்காக நான் மனப்பாடம் சொல்றேன்ன்றதுக்காக இதெல்லாம் நாம மேன்மைப்படுத்தி மனுஷ ஒருத்தர் மகிமைப்படுத்தவர், மனுஷ ஒருத்தர் கனம் பண்ண வேணும், மனுஷன் நாம தூக்கி விட வேணும் என்றெல்லாம் நாம எண்ணி கர்த்தருடைய காரியத்தை செய்வோமா இருந்தா வந்து நாம யாருக்காக செய்யறோம்னா மனுஷருக்காக தான் செய்வோம், கர்த்தருக்காக செய்வோம். ஆனா நான் கர்த்தருக்காக செய்யும் போது அது தெரியாம இருக்கும், கடைசி வரையும் தெரியாம இருக்கும். ஆனா கர்த்தரை மறைக்கப்பட மாட்டார், வெளியரங்கப்படுத்துவார், இப்படியா வெளியங்கப்படுத்துவார். என்னதானே நியாயம் தீர்க்கிற பகுதியில் நியாயம் தீர்க்காத பகுதியும் நியாயம் தீர்த்த பகுதியை நம்ம சில காரியங்கள் குடும்பத்தில் நடந்த காரியங்கள், குடும்பத்தில் ரீசனாக நடந்த காரியத்தை சொல்றேன். அதுக்கு முதந்த காரியத்தை சொல்லி கொண்டிருக்கும் நேரம் போவா, நேரம் காராது இல்லையா? அது பிறகு தனியாக பிறகு சந்தித்தா சொல்லுவேன். இந்த மகன் 3 பிள்ளைகள் எனக்கு கத்தோடைய கிருபையால கத்தன 3 பிள்ளைகள். முதலாவது பொன் பிள்ளைகள், பொன் மகள், அவர் பொம்பளை பிள்ளை 11 வயசு, இப்போ 11 வயசு. அது அடுத்த ஆண் பிள்ளை, அவருக்கு 8 வயசு ஆகுது. அடுத்தது மற்றவருக்கு 7 வயசு, கடைசி ஆண் பிள்ளை. இப்போ அவர் பாடசாலையில் போறாரு இல்லையா? அவருக்கு நேசரை போய் கொண்டிருக்கிற காலத்துல 2வது பிள்ளை இருக்குல்ல மகன், அவர் நேசரை அவனுக்கு கொஞ்சம் பசி வந்தோடனே கொஞ்சம் குழப்படி பண்ணுவார். அது சொல்லி காட்டாமல் குழப்படி பண்ணி நினைப்பார். சரியா? அவருக்கு அப்ப 5 வருடம். அடுத்த வருஷம் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, 5 வருடம். அப்ப பசி வந்தது. அப்ப அவர் 12 ஆயிட்டோன்னு அவன் கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட மாட்டான், அவனுக்கு விருப்பம் இல்லை. தாய் சமைச்சா தான் அவருக்கு விருப்பம். தாய் சமைக்கிறோம் எல்லாருக்கும், எனக்கும் எல்லாருக்கும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் போகிற இடத்த கொஞ்சம் சமாளித்து சாப்பிடுவோம், கொஞ்சம் சாப்பிடுவோம். விட்ட போய் நல்லா விட்டு வந்து